வணக்கம். ஆன்மீக செய்திகள். விழுப்புரம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடந்தது. வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டது. மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு வாசனை திரவி அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனை தாலாட்டு பாடி ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊஞ்சல் உற்சவத்தை தரிசித்து மனமுருகினர். மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் நாம சங்கீர்த்தனம் மற்றும் விவாக யாகம் கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இறுதி நாளான நேற்று நாம சங்கீர்த்தனம் குறித்து ஸ்ரீநாத் தாஸ் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார். அவர் கூறுகையில், பக்தியே இறைவனை அடைய ஒரே வழி, பக்தியுடன் இருப்பவர்களுக்கு கடவுள் அனைத்து ரூபத்திலும் நின்று உதவி செய்வார் என்றார். இதில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை தமிழ்நாடு பிராமணர் சங்க மாவட்ட தலைவர் ஜெயஸ்ரீ ஸ்ரீராம், பொதுச் செயலாளர் ஸ்ரீகுமார், பொருளாளர் நடராஜன் மற்றும் மாவட்ட பிராமணர் சங்க கிளை நிர்வாகிகள் செய்தனர். நம்ம எத்தனை தர்மத்தை ஒழுங்கா பண்ணாலும், வேதாத்தியனம் பண்ணி யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணி அந்த யஜ்யத்தையும் யாகத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் சரிவர பகவானுடைய பிரீத்திகரமா பண்றோமா அப்படின்னா பெரிய கேள்விதான். இப்படி இருக்கிறதே எல்லா காரியத்துக்கும் எந்த காரியம் பண்றதுக்கும் நம்மளுக்கு யோக்கியத்தை இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதே நம்ம எதற்கு தான் அருகதன், நம்ம எதுக்கு தான் ஃபிட்டா இருக்கும்னு பார்த்தா, இது மாதிரி விட்டல பாண்டுருங்கா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் பக்தி பண்றதுக்கு மாத்திரம்தான் நம்ம அருகதனாக. நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும், நம்மளுடைய தாத்தா கொள்ளு தாத்தா இல்லாட்டி நம்மளுடைய அப்பா இருந்த அளவுக்கு நம்ம தர்மத்தை சரிவர அனுஷ்டானம் பண்றோமான்னா பெரிய கேள்விக்குறிதான். அவர்கள் பண்ணதுல 50% குறைஞ்சு. இது மாதிரி தர்மங்கள் எல்லாமே லோபமாகுது. இந்த சமயத்துல நம்மளை உத்தாரணம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம பரதே சாதன நாகி, நாமம் மாத்திரமே நம்மளை காப்பாற்றும். அதுதான் ரிஷிகள் சொல்றா, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் போட்டு பெரட்டி சர்வசாஸ்திராணி விசாரியச்ச, எல்லா சாஸ்திரையும் போட்டு பார்த்து எல்லாத்தையும் விசாரம் பண்ணி இது ஜனங்களுக்கு உபயோகமா இருக்குமா, ஜனங்களால அனுஷ்டானம் பண்ண முடியுமா இப்படின்னு நம்ம மேல உள்ள கருணையினால மறுபடியும் விசாரம் பண்ணாராம். விசாரியச்ச புனః இதம் ஏகம் சுனிஷ்பன்னம். அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைச்சது. என்ன தீர்வுனா, தேயோ நாராயண சதா, பகவான எப்பொழுதும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அப்படி ஸ்மரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த மார்க்கத்தை எடுத்துக்கோ. பிரவச்சனம் பண்றதுன்னா பிரவச்சனம் பண்ணிட்டு பகவான ஸ்மரணம் பண்ணு. பஜனை பண்ணா உனக்கு பகவத் ஸ்மரணம் வருதுன்னா பஜனை பண்ணு. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னா, பகவானே உன்னை தேடி வந்துடுவார். பக்தியானது உண்டாகிடும். பக்தி அப்படிதான் சித்திக்கும். அப்படிங்கிறதுனா மகான்களுடைய வாக்கியமும் சரி, ரிஷிகளோட வாக்கியமும் சரி. அதுல பகவத் பாதார் இப்படி ஹரிநாம ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்துட்டோம்னா நம்மளுடைய மனசுல ஆட்டோமேட்டிக்கா பக்தி வந்துடும். அந்த பக்தி எப்படி இருக்கும்? பக்திக்கு ஒரு சொரூபம் தரவே முடியாது. பக்தி ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், ஒரு ஐபேட் மாதிரி இருக்கும், மைக் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி ஒரு கடையில கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தி எப்படி தெரியும்னா, இந்த பக்தியை யாரு பண்ணியிருக்காலோ அவர்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பாதாரவிந்தம் சேதோ விருத்தி உபேத்ய திஷ்டதி சதா சா பக்திஹி இத்யுச்சதே. உன்னுடைய சரணாரவிந்தத்தில் எப்போதும் என்னுடைய மனசானது இருந்துட்டே இருக்கணும். என்னுடைய மனசுல எப்போதும் உன்னுடைய சரணாரவிந்தம் இருந்துட்டே இருக்கணும்.
இப்படி யாருடைய மனசுல இருக்கோ அவர்கள் தான் பக்தி படக்கூடிய பாகவதர்கள், பக்தர்கள். அவர்கள் பண்றதுதான் பக்தி. சா பக்தி இத்யுச்சதே அப்படின்னு பகவத் பாதால் சொன்ன ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் தான். கடந்த ஒரு 5 நாட்களாக நம்மளுக்கு ஒரு பக்த சரித்திரமும் இதுதான் சொல்லிட்டு வரணும்னு ஒரு பிளானே இல்லாம தான் வந்தேன். உங்களை பார்த்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தையினாலதான் ஒரு சரித்திரமும் ஒரு கதையும் நம்ம உங்களுக்காகவே சொல்லி, நம்ம இந்த ஸ்லோகத்தை முதல் நாளைக்கே நான் சொல்லியிருக்கணும். இதுதான் பக்தி ஸ்வரூபம். நம்மளுடைய கதையை முழுக்க கேட்டுட்டோம். அந்த பாகவதர்கள் பண்ண பக்தி இப்படிதான் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான். ஆனா நம்ம எல்லோருக்கும் இப்படி பக்தி பண்றோம், பஜனை பண்றோம், கோவிலுக்கு போறோம், மகான்களை பார்த்தா போய் நமஸ்காரம் பண்றோம், சத்சங்கத்துல இருக்கோம். அதனால கண்டிப்பாக கஷ்டங்கிறது வரவே வராது. கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பகவானே முன்னையும் பின்னையும் நம்மளை காப்பாத்திடும். கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் முத்துப்பந்தல் விழா ஜூன் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஞானபாவி குளத்தில் திருஞான சம்பந்தருக்கு சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்த நிகழ்வு நடந்தது. சிகர நிகழ்ச்சியாக முத்துப்பந்தல் புறப்பாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருஞான சம்பந்தர் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருள 30 அடி நீளம் 20 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட முத்து பல்லக்கினை தோளில் சுமந்து வீதி உலா வந்தனர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து மனமுருகினர்.